அரசியல்னு இல்லை, எந்த துறையாக இருந்தாலும் சரி, ஒரு மனுஷங்கிட்ட குறைன்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. ஆனால் அவனை கண்டிப்பாக குறை சொல்லியே ஆகணும். அவனை பற்றி 4 பேர் தப்பாக பேசியே ஆகணும். அவனை கண்டிப்பாக 4 பேர் முன்னாடி அவமானப்படுத்தியே ஆகணும். இப்படிங்கிற நினப்போட சில கூட்டங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கும். அவங்க எல்லாருமே கையில் எடுக்கக்கூடிய ஒரே ஆயுதம் அவங்களோட கேரக்டரை தப்பாக ஜட்ஜ் பண்ணி வாய்க்கு வந்ததை வெளியில் பேசி அவங்கள அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறது தான். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமா அவரை பலவிதமாக அவமானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் அது எதுவுமே பெருசாக வேலைக்காகலை. அப்படின்னதுமே டைரக்டாக அவரோட கேரக்டரை ஜட்ஜ் பண்ணி பேச ஆரம்பித்தாங்க. விஜய் சினிமாவில் நடிக்கிறவர் தானே, அப்போ அவரோட நடிக்கக்கூடிய நடிகைகள் எல்லார் கூடயுமே அவர் அப்படி இருப்பார் இப்படி இருப்பாருன்னு எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாமல் வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பித்தாங்க. பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இதைத்தான் பண்ணார். திமுக தரப்பில் திமுகவோட ஆதரவாளர்கள்னு சொல்லக்கூடிய சிலர் டிவிகே அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகம் இல்லை, டிவிகேக்கான உண்மையான அர்த்தம் த்ரிஷா, விஜய், கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. பொதுவாக இந்த அரசியல் ரீதியாக பேசக்கூடிய ஆட்களை சில விதங்களாக பிரிக்கலாம். ஒன்று ரொம்ப சீரியஸாக பேசக்கூடியவங்க, இன்னொன்று ரொம்பவே காமெடியாக எப்போவுமே கண்டென்ட் கொடுக்குற மாதிரியே பேசுகிறவங்க. காமெடியாக கண்டென்ட் கொடுக்குறவங்க இந்த மாதிரி பேசும்போது அவங்களோட பேச்சு தோனியே அப்படித்தான், அவங்க ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான் பேசுகிறவங்கன்னு சொல்லி கடந்து போயிடலாம். ஆனால் சீரியஸாக மக்களுக்காண்டி அரசியல் பேசினவங்க, அரசியல் பண்ணவங்க கூட இப்போ இது மாதிரியான கேவலமான அரசியலை கையில் எடுத்திருக்கிறது தான் அதிகாரமும் பணமும் யாரை வேணால் எப்படி வேணாலும் விலைக்கு வாங்கிடும் அப்படிங்கிறதுக்கு சிறந்த எக்ஸாம்பிளாக மாறி இருக்குது. மக்கள் அதிகாரம் அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்குது. அந்த இயக்கத்தினோட முக்கியமான நிர்வாகியில் ஒருத்தர் தான் கோவன். இவர் சமீபத்தில் ஒரு மேடையில் விஜயை பற்றியும் விஜயோட ஃபேமிலியை பற்றியும் ரொம்பவே அவதூறான கருத்துக்களை பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி திமுக ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தை எப்படி த்ரிஷா, விஜய், கீர்த்தி சுரேஷ் அப்படிங்கிற மாதிரி விமர்சிச்சாங்களோ அதே ஸ்டைலில் இப்போ இவரும் விமர்சிச்சிருக்காரு. அரசியல் நாகரிகம்னா என்னன்னு தெரியாதவங்க தான் இதை பண்ணுவாங்க. ஆனால் இதை இவர் பண்ணதுங்கிறது அரசியல் வட்டாரத்தில் பெரிய அளவில் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. ஏன்னா இந்த கோவன் யார் அப்படின்னா, அதிமுக இருந்த காலகட்டத்தில் டாஸ்மாகை எதிர்த்து நேரடியாக ஜெயலலிதா அவர்களை எதிர்க்கிற விதமாக பல பாடல்களை பாடினவர். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஊத்தி கொடுத்த உத்தமி அப்படின்னு ஜெயலலிதாவை பகிரங்கமாக எதிர்த்து பாடல் பாடியிருப்பார். அப்போ இவர் பாட்டெல்லாம் கேட்டுட்டு பாடுறா எந்த அளவுக்கு தைரியமாக எதிர்க்கிறாரு, அச்சச்சோ பயங்கரமான புரட்சியாளராக இருப்பார் போலையே அப்படின்லாம் யோசிச்சிருந்தாங்க நிறைய பேர். ஆனால் இப்போது திமுகவோட பல மேடைகளில் ஏறி திமுக செய்யக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையுமே கண்டிக்காம, ஏன் இவர் பிரதானமாக எதிர்த்த இந்த டாஸ்மாக் பிரச்சனை இன்றைக்கும் இருக்குது. கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராய சம்பவம் இன்னைக்கு வரைக்குமே யார் மனசுலையும் நீங்காத வருத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதை பற்றியும் பேசாமல் பேசக்கூடிய 1000 பிரச்சனைகள், முக்கியமான பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. அதை எதை பற்றியும் பேசாமல் டிவிகே அப்படிங்கிற கட்சியை 2 நடிகைகளோட ஒப்பிட்டு எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் வாய்க்கு வந்தபடி பேசுறது. இதெல்லாம் பார்க்கும்போது டக்குன்னு ஒரு கேள்வி வருது. அதுதான், நீங்களாம் ஏன் உங்களை கம்யூனிஸ்ட்னு சொல்லி அடையாளப்படுத்திக்கிறீங்க? மக்களுக்காண்டி குரல் கொடுக்குறோன்னு ஒரு போலியான போர்வையை போத்திக்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு விளம்பரம் தேடிக்கிட்டு அந்த விளம்பரத்தின் மூலமாக வரக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தி கடைசியில் பணம் தான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்படியான நபர்களால் தான் புதுசாக வரக்கூடிய மாற்று சக்திகள் மேலே யாருக்குமே நம்பிக்கை இருக்க மாட்டேங்குது. ஆரம்பத்தில் இனிக்க பேசிட்டு கடைசியில் பணத்தை வாங்கிட்டு நமக்கே ஆப்படிப்பாங்க அப்படிங்கிற மைண்ட் செட் மக்களுக்கு வந்துடுது. எவ்வளோதான் ஊழல் செஞ்சாலும் 70 வருஷமா இந்த 2 கட்சியுமே மாறி மாறி வந்துகிட்டு இருக்குதே, புதுசாக வேற யாருக்கும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்களே அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே எழுந்திருக்கும். மக்கள் ஏன் திரும்ப அவங்க 2 பேருக்கு மட்டுமே ஓட்டு போடுறாங்கங்கிறதுக்கு மிக சிறந்த உதாரணம் இவர் மாதிரி பல பேரை அவங்க பார்த்துருப்பாங்கங்கிறது தான். ஆரம்பத்தில் இனிக்க பேசிட்டு அரசியலுக்குள்ளே வந்துட்டு கடைசியில் எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழியை தான் பார்த்துருக்குறாங்க. மாற்று சக்தின்னு சொன்ன எல்லாருமே. அது யார் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லலை, உங்களுக்கு தெரிஞ்சா நான் தான் தமிழகத்துக்கு ஒரே மாற்றுன்னு சொல்லிட்டு பணம் சம்பாதிக்கிற கூட்டம் யார், பணம் சம்பாதிக்கிற நபர் யார் அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.